கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து ஆவிக்குரிய வளர்ச்சியை விரும்பின சவுல் என்கிற தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள போகிறோம். கவனிங்கள், இந்த நாட்களிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த அடையாளத்தோடு நாம் சபையிலே வருகிறோம், ஞானஸ்நானம் பெறுகிறோம், கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறோம். அதை தொடர்ந்து சபை கூடி வருதலிலே நாம் பங்கெடுக்கிறோம், காணிக்கைகளை படைக்கிறோம். இவ்வளவுதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தினுடைய நிலை. இதை தாண்டி ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, சபையில நடக்கக்கூடிய மற்ற நாட்களின் ஜெபங்கள்ல பங்கெடுக்கிறாங்க, வேதம் தனிப்பட்ட விதத்தில் வாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. இது போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை தான் இன்னைக்கு இருக்குது. ஆனா இந்த தமஸ்குவின் பெருவீதிகளிலே சந்திக்கப்பட்ட சவுல் என்கிற மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடத்தை குறித்து இந்த நாட்களிலே இந்த வேத பகுதிக்குள்ளாக நாம் பார்க்கிறோம். இந்த வேத பகுதியை நம்ம புரிந்து கொள்ளணும்னா ஒரு 4 வசனம் தான் இருக்குது. இந்த 4 வசனத்துக்கு உள்ள இந்த வேத பகுதியை நம்ம புரிந்து கொள்ளணும்னா வேற அவர் எழுதின சில நிருபங்களையும் இருக்கக்கூடிய அந்த வசனங்களையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுக்கு திரையில நான் போட்டிருக்கிறேன். 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களுக்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினார். எருசலேமிலிருந்து தமஸ்குவில் இருக்கிற பசுத்தவான்களை கலங்க பண்ணுவதற்காக வந்த ஒரு மனிதன் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட பின்பு அவன் துரிதமாக கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையிலே இயேசுவே கிறிஸ்து என்பதை எல்லாருக்கும் அவன் பிரசங்கம் பண்ணுகிறவனாக இருக்கிறான். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், தாமதமின்றி அவன் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஜெப ஆலயங்களிலே செய்தான், பிரசங்கித்தான். அதை கேட்ட உடனே எல்லாரும் என்ன ஆயிடுச்சு, ஆச்சரியம் ஆயிடுச்சு. அவனை குறிச்சு சொல்ற காரியம் எழுதப்பட்டிருக்கு. இதை படிச்சுட்டு நம்ம அடுத்தது எங்க வரணும் அப்படின்னு கேட்டா கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்க பைபிள் எடுக்க வேண்டாம், அதனாலதான் இந்த ஸ்கிரீன்ல நான் போட்டுக்கிறேன். தம்முடைய குமாரனை நான் பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் 3 வருஷம் சென்ற பின்பு மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். அந்த 22ஆம் வசனத்தை தொடர்ந்து நமக்கு 23ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா அநேக நாள் சென்ற பின்பு அப்படின்னு. அந்த அநேக நாள் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு நிருபத்துல அவர் தன்னை குறித்து எழுதி கொண்டு வருகிற இடத்துலதான் அநேக நாள் என்கிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மனம் திரும்பி அவன் ஜெப ஆலயங்களிலே கிறிஸ்துவை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற காலத்திலே ஆண்டவர் தனிப்பட்ட விதத்திலே அவனோடு இடைப்படுகிறார். உடனடியாக அவன் அப்போஸ்தலத்துல போகல, எருசலேமுக்கு போகல, உடனே
அவன் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போனான். எவ்வளவு காலம் அப்படின்னும் போது அவரே சொல்றாரு 3 வருஷம். அதற்கு பிறகு அவர் எங்க திரும்பி வர்றாரு? தமஸ்கு ஊருக்கு திரும்பி வர்றாரு. அதுக்கு பிறகு 23ஆம் வசனம், அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அப்போ 3 வருடம் அரபி அந்த தேசத்தில் இருந்து தேவனுக்கு எடுத்த காரியங்களிலே தேறினவனாக திரும்பவும் தமஸ்குவுக்கு வருகிறான். அப்பொழுது யூதர்கள் அவனை கொலை செய்வதற்கு என்ன செய்தாங்க? ஆலோசனை பண்ணினார்கள். அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். இது தமஸ்கு பட்டணத்தினுடைய கோட்டை வாசல்களை குறித்து. இதை தொடர்ந்து அவரே பின்னாட்களிலே நிருபத்தில் எழுதும் போது இப்படி எழுதியிருக்கிறாரு. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல, தமஸ்கு பட்டணத்து அரேத்தா ராஜாவினுடைய சேனை தலைவன் என்னை பிடிக்க வேண்டும் என்று தமஸ்கருடைய பட்டணத்தை காவல் வைத்து காத்தான். அப்பொழுது நான் கூடையில் வைக்கப்பட்டு ஜன்னலிலிருந்து மதில் வழியா இறக்கி விடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன். இப்ப திரும்பவும் அப்போஸ்தலர் 9:25, சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டி கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாக இறக்கி விட்டார்கள். அப்போ இந்த 4 வசனத்துக்குள்ள இருக்கிற வேத பகுதியை நம்ம சரியா புரிந்து கொள்வதற்கு பின் நாட்களில் அப்போஸ்தலனாகிய பவுலே நிருபத்தில் எழுதின சில காரியங்களையும் நாம் உள்ளே சேர்த்து கொண்டோமானால் இந்த வேத பகுதியை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நம்ம அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல இருந்து மட்டும் படிச்சோம் சொன்னா இந்த உள்ள இருக்கிற காரியங்களுக்கு கேள்விகள் எழும்பும். அந்த கேள்விகளுக்கு இந்த வேத வசனங்கள் நமக்கு பதிலாக இருக்கிறது. சரி, இப்போ இதுல அப்போஸ்தலனாகிய பவுல் அதாவது மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்று அதை தொடர்ந்து ஜெபாலயத்திலே அவன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவனுக்கு நேரிட்ட ஒரு காரியம் அவன் குறிப்பிடுகிறான். தம்முடைய குமாரன் நான் பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது. இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும், நல்லா கவனிங்க. ஒரு பக்கத்துல ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணிகளிலே இணைக்கப்பட்டிருக்கிற அந்த சவுல், அவன் ஜெபாலயங்களிலே தமஸ்குவிலே உடனடியாக எல்லாரிடத்திலையும் போய் இயேசுதான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்படி ஒரு பக்கத்துல மற்றவர்களுக்கு அவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற காலத்தில் தானே ஆண்டவர் அவனிடத்தில் இடைப்படுகிறார். என்ன இடைப்படுகிறார்? அவன் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறானோ, அவன் மேல் எந்த நோக்கம் வைக்கப்பட்டிருக்கிறதோ அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் அவனை எக்யூப் பண்றதுக்கு விரும்புகிறாரு. அவரை வெளிப்படுத்துவதற்கு பிரியமாயிருந்தார். என்னவா இருந்தாரா? வெளிப்படுத்த பிரியமாயிருந்தார். வெளிப்படுத்துறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆவிக்குரிய உண்மையை, அதாவது கடந்த காலத்திலே மறைவாய் இருந்த ஒரு ஆவிக்குரிய உண்மையை மூடியை திறந்து அதை காண்பிப்பது என்று அர்த்தம். டு ரிவீல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆவிக்குரிய உண்மை மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மறைக்கப்பட்ட உண்மையை இப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு திறந்து காண்பிக்க விரும்புகிறார். அதைத்தான் எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே அவன் முன்னே ரகசியம் என்று இங்கே புறவினத்தாரும் யூதர்களும் ஒன்றிணைக்கப்பட்டதை குறித்து ஒரு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை குறித்து எழுதுகிறான். கவனிங்கள். அப்படியானால் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சபைக்குள்ளே வந்த இந்த அப்போஸ்தலன், ஆரம்ப காலத்திலே சவுல், அந்த மனிதன் ஒரு பக்கத்துல தேவனுக்கு பிரயோஜனமா இருக்கிறான். இப்ப இன்னைக்கு இருக்கிற காலத்துல பாருங்களேன், ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு தாமதமின்றி யூதர்களுக்கு மத்தியிலே போய் அவன் சுவிசேஷத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டான்? அறிவிக்க ஆரம்பிச்சுட்டான். அதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இவன் ஒரு நாள்ல நம்மளெல்லாம் அடிக்கிறதுக்கு வந்தானாச்சே, சபையை கலங்க பண்ணுவதற்காக வந்தவன் அல்லவா என்று சொன்னவர்கள் இப்பொழுது யாரை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறான்? யூதர்களை கலங்க பண்ணுகிறான். அப்படின்னா அன்னைக்கு இருக்கிற காலத்துல இல்ல, இன்னைக்கு இருக்கிற காலத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அவன் சரியான பாதையில பயணிக்கிறான். போதும், இதை தாண்டி
இனி அவன் எதுவும் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவினுடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றுகிற ஒரு மனிதனுக்கு அதை காட்டிலும் வேற என்ன அவசியம் இருக்கிறது? ஆனால் அவனுக்கும் தேவனுக்குமான உறவின் அடிப்படையில, அவனுக்கும் தேவனுக்குமான ஐக்கியத்தின் அடிப்படையில, அவனுடைய ஜெப வாழ்க்கையின் அடிப்படையில தேவன் அவனிடத்துல சில காரியங்களை சொல்றாரு. அது அவனால புரிந்து கொள்ள முடிகிறது. புரிந்து கொள்ள முடிகிறது மாத்திரமல்ல, அவனுடைய அந்த ஷெட்யூல் அவன் ஒதுக்கி வச்சிட்டு நல்ல ஒரு பிரபலமான தமஸ்குவின் ஜெப ஆலயங்களுக்கான பிரசங்கியாக மாறிக்கொண்டிருக்கிற போது இப்போ அந்த ஷெட்யூல் எல்லாம் மாத்தி வச்சுட்டு இவன் அரபி தேசத்துக்கு போனான்னு எழுதியிருக்கு. நல்ல கவனிங்க, இன்றைக்கு தேவனால் பயன்படுத்தப்படுகிற அல்லது ஏதோ ஒரு விதத்தில் தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்கு என்று செயல்பட்டு கொண்டிருக்கிற எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கையில அதை ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனுடைய பாதத்தில் தனித்திருப்பதற்கு, தேவனுடைய பாதத்தில் நேரத்தை செலவிடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். இது மிகவும் கவனிக்க வேண்டிய காரியம். அதுவும் இவனுடைய அந்த ரட்சிப்பின் அல்லது ஆவிக்குரிய ஜீவியத்தின் துவக்க காலத்திலேயே. அப்படின்னா ஒரு முதிர்ச்சி அடைந்தவனை போல இவனுடைய அந்த செயல்பாடுகள் இருக்கிறது. அதை நாம் கவனிக்க வேண்டும். இதை நம்ம இன்னமும் கூர்மையா கவனிச்சோம்னு சொன்னா 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 14 இருந்து 16 வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவன் இப்படி எழுதுகிறான். அவர்களுடைய மனம் கடினப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. அப்படி கிறிஸ்துவினாலே நீக்கப்படும் போது, அதாவது எப்படி மனம் திரும்பும் போது அந்த முக்காடு ஈடுபட்டு போகும். 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அப்படிதான் இருக்கு. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு என்ன செய்யப்படுகிறது? ஈடுபட்டு போகிறது. அப்போ ஒரு நாளிலே இவனுடைய வாழ்க்கையில அந்த முக்காடு இருந்தது. இப்பொழுது கர்த்தரிடத்தில் அவன் மனம் திரும்பி இருக்கிறான். இப்பொழுது அந்த முக்காடு எடுக்கப்பட்டு விட்டது. அந்த சத்தியம் அவனுக்கு ரிவீல் பண்ணப்படுகிறது. அதை அறிந்து கொள்வதற்காக, குறிப்பாக புறவினத்தாருக்காக, இன்னும் சொல்ல போன நமக்காக அவன் சத்தியத்தை பெற்றுக் கொள்வதற்காக, சுவிசேஷம் என்றால் என்ன, கர்த்தருடைய பந்தி என்றால் என்ன, ஆரோக்கியமான உபதேசம் என்றால் என்ன என்று புறவின தேசத்தின் ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கு, சபையை அறிந்து கொள்வதற்கு தேவன் இந்த பரிசுத்தவானுக்குள்ளே தன்னை வெளிப்படுத்த சித்தமாக இருந்தார். இந்த ரிவீல் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. 32 முறை புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்குது. இந்த ரிவீல்ங்கிறதுக்கும் வெளிப்படுத்துற விசேஷத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இங்க ரிவீல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற இந்த வெளிப்படுத்தல் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு பயன்படுத்துகிறான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்தபோது அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இந்த ரிவீல் பண்றது அப்படிங்கிறது நம்ம ஒன்று பெற்றுக்கொள்வதை குறித்து சொல்லவில்லை, மாறாக தேவன் தன்னை நமக்கு வெளிப்படுத்துவதை குறித்து சொல்லியிருக்கிறது. அப்போ அப்போஸ்தலனாகிய இந்த சவுல் பவுலுக்குள்ள ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவதற்கு விரும்புகிறார் என்கிற காரியத்தை அவன் அறிந்து கொண்டான். இந்த கால நேரத்தில் ஒரு வேகமான உலகத்தில் நீங்களும் நானும் ஓடிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? அப்படி புரிந்து கொள்ளுகிற போது உங்களால் ஓடிக்கொண்டிருக்கிற பாதையில் அதை விட்டுவிட்டு தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறதா, மனம் இருக்கிறதா? ஏனென்றால் இன்றைக்கு நம்மை பொறுத்த வரைக்கும் நான் துவக்கத்தில் சொன்னது போல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் பெற்றுவிட்டேன், கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறேன், ஒரு திருச்சபையில் ஐக்கியம் வைத்திருக்கிறேன், காணிக்கைகளை கொடுக்கிறேன், வசனத்தை நான் வாசிக்கிறேன், வசனத்தை கேட்கிறேன், நான் ஒரு ஜெபம் பண்றேன், இப்படிங்கிற ஒரு ஃபார்மலான காரியத்துல தான் நம்ம இருக்கிறோமே ஒழிய அதை தாண்டி தேவ உறவின் அடிப்படையிலே தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்த விஷயத்தில் இன்றைய திருச்சபை மிகவும் குறைவுபட்டதாக இருக்கிறது. ஆனால் இந்த பரிசுத்தவானுக்குள்ளே துவக்க காலத்திலேயே அவனுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை அவன் விரும்பி இருக்கிறான் அல்லது வாஞ்சித்திருக்கிறான். ஆகவே தான் இந்த நாளின் செய்திக்காக தலைப்புக்கு நான் சொன்னேன், ஆவிக்குரிய வளர்ச்சியை விரும்பின சவுல். நீங்கள் விரும்புகிறீர்களா?
நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை விரும்பினால் என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஊர்ல வளர்ச்சின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யாராவது ஊழியக்காரனுக்கு பின்னால போறதுதான் வளர்ச்சி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது நல்லதா கெட்டதா என்று தெரியாது, அது சரியானதா என்றும் தெரியாது. ஆனால் நாமவே எங்கேயாவது போய் பார்த்துட்டு இருப்போம். ரொம்ப நாளைக்கு முடிஞ்ச பிறகு அவன் ஏமாத்துவான், ஏமாத்தின பிறகு திரும்பி வந்து ஐயோ என் வாழ்க்கையில போச்சேன்னு சொல்லி அதுக்கு பிறகு ஜீவகாலம் முழுசும் வசனத்தையும் படிக்கிறது இல்லை, ஆண்டவர் சொல்றதையும் கேட்கறது இல்லை. கவனிங்க, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையின் துவக்க காலத்தில் ஒரு நாளிலே அவன் இஸ்ரவேலனாக இருந்து அவனுக்கு முக்காடாக காணப்பட்ட ஒன்று அவன் மனம் திரும்பினதின் அடிப்படையிலே அவனை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது முக்காடு எடுக்கப்பட்டு கிறிஸ்து தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துகிற போது அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக அவன் அரபி பாலைவனத்திற்கு போனானாம். இங்க போனா எத்தனை வருஷம் போனா? 3 வருஷம் போனான். 3 வருஷம் போயிட்டு திரும்பி எங்க வந்தான்? தமஸ்குக்கே வந்தான். நல்லா கவனிங்க, இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, குறிப்பாக இந்த 2025ஆம் வருடத்தில் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? ஏதாவது இருக்கா? ஆண்டவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்கு எத்தனிக்கிறாரா? அவருடைய சித்தத்தை உங்களுக்கு அறிவிக்க நினைக்கிறாரா? அதை குறித்து உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல யாராவது சொல்றதை கேட்டு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாமா? நல்லா கவனிங்க. இப்போ இன்னைக்கு வருஷத்தினுடைய முடிவு பகுதியில் வந்திருக்கிறோம். நம்ம கொஞ்ச நாள் ஆச்சுன்னா தீர்க்க தரிசனங்கள் நிறைய வர ஆரம்பிக்கும். அதை குறித்து நம்ம ரொம்ப பேசுவோம். ஆனா ஒண்ணு நல்லா கவனிச்சுங்க, அவங்க ஏன் அப்படி தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு பழகுனாங்க? அதற்கு காரணம் யார்? தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள், தேவ சபையில் இருக்கிறவர்கள் தேவ சமூகத்தில் அமர்வதில்லை. அது கள்ளர்களுக்கு தெரிகிறது. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்றோம், ஆனா தேவனை குறித்த விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு நாம் நேரம் செலவிடுவதற்கு ஆயத்தமாக இல்லை. அப்போ சத்துரு பார்த்தா இவங்களை ஏமாத்துறதுக்கு நல்ல ஒரு வழி இருக்குன்னு சொல்லி யாரையோ அதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட கள்ளர்கள் எழுப்புவதற்கு தீர்க்க தரிசனங்கள் என்கிற பெயரிலே ஜனங்களை வஞ்சிக்கிற காரியங்கள் தேசங்களிலே எழுப்புவதற்கு யாரோ காரணம் அல்ல. தேவனை அறிந்தும் தன்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை விரும்பாத கிறிஸ்தவர்கள் யாராவது தங்களுக்கு சொல்லட்டும் என்று காத்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். அவன் சொல்றான், நான் என்ன செய்யல, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உடனே சொந்த மதங்கள் எல்லாம் போய் கேட்கல, அல்லது சனகரீப் சங்கத்துல அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சார்ந்தவங்களை கேட்கல, தனக்கு சீனியரா இருந்த கமாலியத்தை போய் கேட்கல, அப்போஸ்தலர்ட்ட போல, எருசலேமுக்கு போல. நான் எங்க போனேன்? ஆண்டவர் என்னை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிற பகுதிக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு செழிப்பான பிரதேசத்திலிருந்து வனாந்தரத்திற்கு போகிறான். தேவனால் பயன்படுத்தப்படுகிற மனிதன். ஒருவேளை தமஸ்குல இருந்தவங்களுக்கு சபைக்கு, தமஸ்கு பட்டணத்தின் சபைக்கு இவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். பரவாயில்ல, நம்ம ஊருக்கு நல்ல ஒரு பிரசங்கியார் கிடைச்சிருக்கிறார் அப்படின்னு. ஆனா வந்த பிரசங்கியார் சீக்கிரமா எங்க போயிட்டாரு? ஒரு லாங் லீவ்ல போயிட்டார். கவனிங்கள் அருமையானவர்களே. அப்படின்னா இவனுக்குள்ள வளர்ச்சிக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும், அல்லது வளர்ச்சியை விரும்பி அவன் தேவனுடைய வழிநடத்தலோடு அவன் செயல்படுகிறான். இது ஏன் நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த வளர்ச்சிக்கான காரியம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வளர்ச்சி நிலைகளை நாம் இப்படி ஒரு வரிசைப்படுத்த முடியும். முதலாவது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பாவத்திலும் அக்கிரமத்திலும் நாம் மரித்தவர்களாய் இருக்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோம்? மரித்தவர்களாய் இருக்கிறோம். அப்படி இருக்கிற நம்மை ஆண்டவர் மறுபடியும் ஜெயிப்பித்தார், நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதை தொடர்ந்து நாம் ஞான பாலின் மேலே வாஞ்சையுள்ள குழந்தைகளைப் போல காணப்பட வேண்டுமாம். பேதுரு தன்னுடைய நிருபத்திலே குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகு ஒரு போர் சேவகனை போல
போல நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அதை தொடர்ந்து ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியின் நிலைமையை அடையும் போது அவன் இன்னும் அநேகரை உருவாக்கி அவர்களை வழிகாட்டுகிற ஒரு ஆவிக்குரிய தலைவனாக மாறிவிடுகிறான். இதுதான் வேதத்தின் அடிப்படையிலான ஒரு கிறிஸ்தவம். நீங்களும் நானும் தினமும் வேதத்தை வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் சபையின் ஐக்கியத்திலே பங்கெடுப்பதற்கும் காரணம் என்னவென்றால், நீங்களும் இதே போல ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை வளர்ச்சியை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் பெரிய பரிதாபம் என்னன்னா, நம்ம நிறைய சாப்பிடுறோம், ஆனா வளருவதே இல்லை. சிலருடைய வாழ்க்கையில சில கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, டாக்டர் கூட்டு போவாங்க, நல்லா சாப்பிடுறாங்க ஆனா வளர்ச்சியை காணும். இப்போ மருத்துவமனையில் அப்படிப்பட்ட நோயாளிகள் இருக்கிறார்களோ இல்லையோ, சபையில் தாராளமாக இருக்கிறார்கள். தினமும் பைபிள் படிக்கிறாங்க, தினமும் ஜெபம் பண்றாங்க, சர்ச் சர்வீஸ் அட்டெண்ட் பண்றாங்க, கம்யூனியன் எடுக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறாங்க, எது சரி எது தவறு என்று எல்லாம் தெரிகிறது. ஆனால் வளர்ச்சி இல்லை. இந்த வளர்ச்சியற்ற நிலைமைக்கு காரணம் என்ன என்பதை குறித்து யாரும் அக்கறை கொள்வதில்லை. இந்த வளர்ச்சியற்ற நிலைமையை குறித்து என்னுடைய மனதில் வரும்போதெல்லாம் எனக்குள்ள ஒரு காட்சி வரும். எனக்கு இந்த கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். செடிகளை நடுவதும் அதெல்லாம் நீர் பாய்ச்சது, அந்த மாதிரி வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப ஒரு முறை இந்த தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு செடி வளராமலே இருக்குது. ஏன் வளர்ச்சி அடையல, சரி அது என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லி ஒரு நாள் அதை சுத்தம் பண்றதுக்காக அது கடப்பாரை விட்டு அந்த செடியை எடுத்தா, அந்த செடி வேர் போக வேண்டிய இடத்துல ஒரு பெரிய பாறை இருக்குது, ஒரு கல் இருக்குது. அதனால அந்த செடி வேர் தன் பக்கத்துல போக முடியாத அளவுக்கு அது நெருக்கப்பட்டதுனால அது வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கு. உடனே அந்த குழியெல்லாம் பெருசா தோண்டி உள்ள இருக்கிற பாறை எல்லாம் எடுத்து திரும்ப நல்ல மணல் உரம்லாம் போட்டு அந்த செடியை நட்டி திரும்ப தண்ணி ஊற்றி வளர்க்க ஆரம்பிச்சோம். இப்போ வளர ஆரம்பிச்சிருச்சு. நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வளர்ச்சியற்ற நிலைமைக்கான காரணம் என்ன? நம்மை தடுத்து வைத்திருக்கிற எது? அது பாவமா, சோரம் போற நிலைமையா, அறிவற்ற நிலைமையா, அர்ப்பணத்தில் குறைவா, அவிசுவாசமா, கீழ்ப்படியாமையா? எது நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது? இதை நாம் கண்டுபிடித்திருக்கிறோமா? கண்டுபிடிக்காத இதை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்னங்கிறது தெரிய முடியும். இப்ப நான் தோண்டி பார்த்தேன், உள்ள பாறை இருக்கிறது தெரிஞ்சது, அதை எடுத்ததுனால அதுல வளர்ச்சி வருது அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் வளர்ச்சி அடைவதற்கு தடையா இருக்கிற காரியங்கள் என்ன? அதை நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்களா? உங்களுக்குள்ளே ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அல்லவா? உங்கள் கரங்களிலே வேதாகமம் இருக்கிறது அல்லவா? உங்கள் கரங்களிலே இருக்கிற வேதாகமும் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் அதை சுட்டி காட்டவில்லையா? அல்லது சுட்டி காட்டியும் நீங்கள் கேளாதவர்கள் போல இருக்கிறீர்களா? பிறந்த குழந்தை வளர்வதற்காக தேவன் தன்னை எனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் என்று அறிந்த மாத்திரத்தில் 3 வருடம் அரபி பாலைவனத்திலே போயிருந்தானாம். அவனுக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்க? அப்போஸ்தலத்துல போகல. அப்போஸ்தலருடைய அனுபவம் வேறு. அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து கற்றுக்கொண்டார்கள். அவங்களும் 3 வருஷம் ட்ரைனிங் இருந்தாங்க. அவங்களுக்கான ட்ரைனிங் வேற. தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளில் ஒவ்வொருவருக்குமான பயிற்சி பட்டறை என்பது வித்தியாசமாக இருக்கிறது. இதை மையமாக வைத்துதான் வேதாகம கல்லூரியை 3 ஆண்டுகளாக வைத்தார்கள். கவனிங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய தரம் மேம்பட்டிருக்கிறதா? நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடங்களின் அடிப்படையில் என்னுடைய ஆவிக்குரிய தரத்தில் மாற்றம் இல்லை என்றால், நம்ம சபைக்குள்ள எப்படி வந்தோமோ, இன்ஃபென்டா வந்தோம், குழந்தையா வந்தோம், அப்படியே தான் இன்னும் இருக்கிறோம். ஆனா வயசு கூடிடுச்சு. இன்னும் ஒரு சிலர் ஒருபடி மேலே போய் கொஞ்சம் குழந்தைகளாக இருக்கிறார்கள். யாரும் போற்றவர்களாக இல்லை, யாரும் தாய் தகப்பனை போல இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. அப்போ இந்த வளர்ச்சி அப்படிங்கிற காரியம் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய வேதாகமத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்க வேண்டாம், 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது.
என்ன ஸ்டேஜ்னா, அவன் தான் கொண்டிருந்த விசுவாசத்தை தைரியமாய் மற்றவர்களுக்கு சொல்கிறான். அவனுக்கு இருந்த திறமைகள், அவனுக்கு இருந்த கல்வி அறிவு, அவனுக்கு இருந்த வேத நுணுக்கத்தில் இருந்த தெளிவு, இது எல்லாம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் போர்ஷன் அவன் ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சான். ஆக்சுவலா இது கிறிஸ்தவ வளர்ச்சியில் மிக எளிதான ஒன்று. இதற்காக அவன் எதுவும் மெனக்கிடல. ஏற்கனவே அவன் ஒரு பரிசேயனாக இருக்கிறான். ஆகவே அவனுக்கு வேதம் தெரியும். அந்த அடிப்படையில் ஜெபாலயத்தில் இப்போ கிறிஸ்துவை பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டான். இது எளிதான ஒன்று. இது போதும் என்று ஆண்டவர் நினைத்திருந்தால் அவன் எங்க போயிருக்க வேண்டாம், போயிருக்க வேண்டாம். இப்ப அடுத்த ஒரு கேட்டகரி பாருங்க, 23ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் என்ன சூழல் இப்போ வேற மாதிரி மாறுது. இவன் தான் மற்றவர்களை உபத்திரவப்படுத்த நினைத்தான், இப்பொழுது இவனை கொல்ல நினைக்கிறார்கள். இவனை கொலை செய்யும்படிக்கு இரவும் பகலும் அரேத்தா என்கிற தமஸ்குவின் ராஜா அவன் காவல் வைத்திருக்கிறான். இந்த சூழலை எப்படி கையாளுவது? ஆரம்ப நிலை வளர்ச்சியிலே இவன் இருந்திருந்தால் இந்த கொலை முயற்சி தனக்கு விரோதமாக நடக்கிறது என்று அறியும் போது இவன் என்ன செய்திருப்பான்? நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை இந்த 3 வருஷம் அரபி பாலைவனத்தில் போய் அவன் கர்த்தருக்குள் திடன் கொண்டவனாக திரும்பி வராமல் இருந்திருந்தால் இந்த கொலை முயற்சியின் சூழலின் போது இவனுடைய விசுவாசம் என்ன ஆகியிருந்திருக்கும்? சரி, இதோட நின்னா பரவாயில்ல. நீ அடுத்த ஒரு கேட்டகரி இருக்குது, 26ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும். அங்க என்ன சொல்லுதுன்னா, எருசலேமுக்கு போகிறான். எருசலேமிலே வந்தால் சபை இவனை சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்கிறது. எந்த கிறிஸ்துவின் விசுவாசத்திற்காக தாங்கள் நேசிக்கிற அந்த கொள்கையை விட்டு இவன் தனித்து வந்தானோ, அவர்கள் கொலை செய்ய துணிந்தார்களோ, எந்த விசுவாசத்திற்காக அரபி பாலைவனத்துக்கு போனானோ, எந்த விசுவாசத்திற்காக கொலை செய்வதற்காக இவன் நியமிக்கப்பட்டிருந்தானோ, இது எல்லாவற்றையும் அனுபவித்தது கிறிஸ்துவுக்காக. இப்போ எருசலேமுக்கு வந்தா சபை அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சூழலை அவனை எப்படி கையாண்டிருக்க முடியும்? அப்போ ஒரு பக்கத்துல அவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி தான் அவன் சந்தித்த சூழல்களை கையாளுவதற்கு உதவி செய்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாம இருக்கிறதுனால நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை நமக்கு கையாளுவதற்கு தெரிவதில்லை, அல்லது பிரச்சனை எதற்காக வருகிறது என்றும் நமக்கு தெரிவதில்லை. யோசிச்சு பாருங்க, கொலை செய்யும்படிக்கு இரவும் பகலும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமஸ்குவினுடைய கோட்டையை அடைத்து விட்டார்கள். கிட்டத்தட்ட எரிகோ மதில் அடைக்கப்பட்டது போல அடைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எப்படியா இருந்தாலும் இவனை பிடித்து விடுவார்கள். ஆனா இவனுக்குள்ள எந்த தடுமாற்றமும் வரல, எந்த ஜெப விண்ணப்பங்களையும் யாருக்கு அனுப்பல, சோர்ந்து போகல, திடனற்று போகல. சீஷர்களும் இவனும் சேர்ந்து இவனை எப்படி பண்றாங்கன்னா, கூடையில வச்சு என்ன செஞ்சுட்டாங்களா, இறக்கிட்டாங்களா. அது வெளியே சொல்றதுக்கு வெட்கப்படல, வெளியே சொல்றதுக்கு வெட்கப்படல. நான் சொல்றான், என்ன கூடையில வச்சு வெளியே இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் தான் சந்தித்த எந்த பாடுகளை குறித்தும் அவனுக்குள்ள எந்த தயக்கமும் இல்லை. நமக்கெல்லாம் இருதயத்தை திறக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு தெரியுமா, திருச்சபைக்குள்ளே இருதயத்தை திறப்பதற்கு மனமற்றவர்கள், உண்மையான மனம் திரும்புதல் இல்லாதவர்கள். திரும்பவும் சொல்கிறேன், திருச்சபைக்குள்ளே சக சகோதரர்களிடத்திலே தங்கள் இருதயத்தை திறப்பதற்கு மனமற்றவர்கள், மாய்மாலத்தில் சிக்கி இருக்கிறவர்கள். அவர்களுக்குள் கிறிஸ்துவின் அன்பு இல்லை. அவர்கள் மனம் திரும்புதலை அறியவில்லை. அறிந்திருந்தால், சகோதரனாக ஏற்றுக்கொண்டிருந்தால், தன்னுடைய சுக துக்கங்களை தெரிவிப்பதிலே அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இயேசு பாருங்க, பவுல் தன்னுடைய அனுபவத்தில் இருந்து எத்தனை தன்னுடைய வாழ்க்கையினுடைய மைனஸா இருக்கக்கூடிய காரியங்களை வெளியே சொல்றான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடந்தா நம்ம சொல்லுவோமா? நம்ம என்ன தெரியுமா நினைப்போம், ஐயோ மற்றவருடைய விசுவாசம் கெட்டு போயிடும், மற்றவருடைய விசுவாசம் கெட்டு போவதை குறித்தல்ல, எனக்குள்ள ஒரு திவ்யமான அன்பு இல்லை, வேதத்தையும்
என்னையும் தேவனையும் பார்ப்பதற்கான பார்வை சரியாக இல்லை. ஆகவே எனக்குள்ள மனம் திறக்க முடியறதில்லை. அப்படியே மனம் திறந்தாலும் பலவீனமாக பார்க்கிறோம். அப்படின்னா முதல் பலவீனமானவன் யாருதான்? பவுல் இல்ல, இயேசுதான். அவர் திகிலடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இது தேவகுமாரனா செய்யா? உமக்கு திகில் வரலாமா? நம்மள அந்த புத்தி சொல்லியிருப்போம். ஆனால் அவர் திகிலடையவும் வியாகுலப்பட்டார். அதை தன்னுடைய அப்போஸ்தலரிடத்தில், தன்னுடைய சீஷரிடத்தில் பகிர்ந்து கொண்டார். எனக்காக 1 மணி நேரம் என்ன செய்யுங்கள், செபியுங்கள். நமக்கு அந்த ஈகோ கருத்திருக்கும். நான் யாரு, எத்தனை வருஷம் விசுவாசி, நான் போய் மற்றவங்கிட்ட போய் உதவி கேட்கிறதா? நான் தான் அவனுக்கே வசனத்தை சொல்லி எடுத்துக்கிறேன். கவனிங்களையா, வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் சொல்வதற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் துளியும் சம்பந்தம் இல்லை. ஆனால் பெயர் கிறிஸ்தவர்கள். இங்க தன்னுடைய வாழ்க்கையின் அவமானத்தை வெளியே சொல்வதற்கு அவருக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஏன் பரிசுத்த ஆவியானவர் அதை எழுதி வச்சிருக்கிறார்? எதனால்? அது வேதமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை அவமானமாக பார்ப்பதற்காகவா? இல்லை. ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்த சவுலுடைய வாழ்க்கையில் அவன் சந்தித்த சூழல்களை சரியாய் கையாண்டிருந்தான். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை கடுமையான சூழல்கள் வந்தா நாம் அதற்கு மத்தியில சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கவனமாக அடிகளை எடுத்து வைப்பதற்கு அது உதவியாக இருந்திருக்கும். எருசலேமுக்கு போறோம், அப்போஸ்தலர்கள் அவனை ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு இப்ப சர்ச்சுக்கு வரோம், இப்ப புதுசா யாராவது உள்ள வர்றாங்க. வர்றவங்க கிட்ட நம்ம யாரு, நீங்க என்ன எது எப்பதான் கேட்கறோம்னா கம்யூனியன்லாம் எடுத்த பிறகுதான் கேட்கணும். அவங்க உட்கார்ந்தாச்சு, பாட்டு பாடியாச்சு, பிரசங்கத்தை கேட்டாச்சு, ஒரு நீண்ட மணி நேரம் இங்க உட்கார்ந்து ஐக்கியப்பட்ட பிறகு முடிச்ச பிறகு, சிஸ்டர் நீங்க எங்க இருந்து வர்றீங்க, யாரு, என்ன பண்றீங்க, ஞானஸ்நானம் எடுத்துருக்கீங்களா, என்ன பண்றீங்கன்னா அப்ப அவங்க கதையெல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த சவுலை குறித்து எழுதும்போது என்ன எழுதியிருக்குது? சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனுக்கு பயந்திருந்தார்கள். யோசிச்சு பாருங்களேன், தமஸ்குல ஜெபாலயத்துல பிரசங்கம் பண்றான். இது எருசலேம்ல சபைக்கு தெரியாதா? தெரிஞ்சுக்குமா தெரியாதா? எருசலேம்ல உபத்திரவங்கள் வந்துச்சு பரிசுத்தவான்களுக்கு. அனனியாவுக்கு தெரியுதா தெரியலையா? போன வாரத்துக்கு முந்தின வாரத்துல பார்த்தோம். அனனியாவுக்கு என்ன தெரியுது? எருசலேம்ல துன்பம், பரிசுத்தவான்கள் துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் என்கிற விஷயம் தெரியுது. அங்கிருந்து ஒருத்தன் தமஸ்குல வந்து துன்பப்படுத்த போறாங்கிறது தெரியுது. ஆனா எருசலேம்ல இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு பவுல் என்கிற ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்று தெரியவில்லை. எவ்வளவு ஆச்சரியம் தெரியுமா? இப்போ அவனுடைய ஆவிக்குரிய நிலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிருக்கு. எத்தனை வருஷம் ஆயிருக்கு? பவுல் கிறிஸ்தவனாக மாறி அந்த கன்வர்ஷன் நடந்த பிறகு அவனுடைய வாழ்க்கையில அவன் முதல் முறையா எருசலேமுக்கு வரும்போது 36வது வருஷம் என்று சொல்கிறார்கள். அப்படின்னா இடைப்பட்ட காலத்துல அரபில ஒரு 3, அரபி பாலைவனத்துல 3 வருஷம், அப்படி இப்படி போனாலும் 4 வருஷம், 3ல இருந்து 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷமா தமஸ்குல விசுவாசியா இருக்கிற ஒரு மனுஷனை எருசலேமில் இருக்கிற சபைக்கு தெரியவில்லை. நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஒப்பாரி வச்சு, ஆண்டவரே இதற்காகவா என்னை ரட்சித்தி, இதற்காகவா என்னை அரபி பாலைவனத்துக்கு போய் சொல்லி உங்களெல்லாம் வெளிப்படுத்தீங்களே, எது சுவிசேஷம் சொல்லி கொடுத்தீங்களே, இந்த மரமண்டங்களுக்கு இதை கூட சொல்லி கொடுக்கலையான்னு ஒப்பாரி வச்சிருக்கோம். ஆனா அவருக்குள்ள எந்த பதட்டமும் இல்லை. அவருக்குள்ள எந்த பதட்டமும் இல்லை. ஏன்? அப்ப நம்ம விசுவாசிச்சு நம்ம பயணிச்சுட்டு இருக்கிற பாதைக்கும் இந்த மனுஷனுடைய விசுவாச பாதைக்குமான காரியத்துல ஏதோ வித்தியாசங்கள் இருக்குது. ஏதோ வித்தியாசங்கள் இருக்குது. கவனிங்க, இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த 23ஆம் வசனத்துக்கு பிறகு அந்த வரிசை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து 2 விதமான பார்வை இருக்கிறது. ஒன்று சவுலுடைய மனம் திரும்புதல். இங்க படம் போட்டு பாருங்க. அநேக நாட்கள் அவன் ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்றான். அதுக்கு பிறகு கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அவன் அரபி பாலைவனத்துக்கு போகிறான்.
அதுக்கு பிறகு ரிட்டர்ன் வந்ததா சொல்றாங்க. ரிட்டர்ன் வந்துட்டு திரும்ப அரபி பாலைவனத்துக்கு போனதாக இப்படியும் ஒரு பார்வை இருக்கிறது. இரண்டாவது ஒரு பார்வை இருக்குது. முதலாவது சவுலுடைய கன்வர்ஷன், அநேக நாட்கள் அவன் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறான். அடுத்தது அரபி பாலைவனத்திற்கு போகிறான், அங்கேயே 3 வருடம் தங்கியிருக்கிறான். திரும்ப தமஸ்குவுக்கு வருகிறான். அங்கிருந்து அவன் தப்பித்து கூடையிலே இறக்கி விடப்படுகிறான், எருசலேமுக்கு போகிறான். இப்படியும் ஒரு ஆர்டர் இருக்குது. நான் உங்களுக்கு சொன்னது இந்த 2வது ஆப்ஷன் தான். ஏன்னா இதுதான் பெரும்பான்மையான ஊழியர்கள் அங்கீகரிக்கிற, ஏற்றுக்கொள்ளக்கூடிய, போதிக்கக்கூடிய காரியமா இருக்கிறதுனால இந்த காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நான் டெக்ஸ்ட்ல காட்டின மாதிரி முதல்ல 21ஆம் வசனம் 22ஆம் வசனம், அதை தொடர்ந்து எங்க போனோம் நம்ம உடனே கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 17ஆம் வசனத்தினுடைய முன்பகுதி, பிறகு 18வது வசனம் 3 வருஷம் சென்ற பின்பு திரும்ப 17ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதி, மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். அடுத்தது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 23 24, அதுக்கு பிறகு 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 32 33, கடைசியாக அப்போஸ்தலர் 9:25. அப்போ இந்த சவுல் ரட்சிக்கப்பட்ட பிறகு, மனம் திரும்பின பிறகு, அவனுக்குள்ள ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக அவன் கொஞ்சம் வேலைகள் எல்லாம் செய்யறான். நம்ம நீண்ட நாட்களாக சபையில இருந்தா கூட நமக்கு ஜெபத்தில் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இப்ப பாருங்களேன், இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலேயே நான் கிறிஸ்துமஸ் பாடலாம் பாடுறேன். ஏன் தெரியுமா? கிறிஸ்துமஸுக்காக தனியா ஒரு ஜெபம் வச்சாலோ நம்மளாம் வரமாட்டோம், ஏன்னா நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிறோம். அப்ப வரக்கூடிய ஒரே ஒரு நாள் தான், அந்த ஒரு நாள்ல எல்லாம் செஞ்சிடணும். ஜெபம் பண்ணணுமா அன்னைக்கே பண்ணிடணும், அறிவிப்பு சொல்லணுமா அன்னைக்கு பண்ணிடணும், பிரசங்கம் பண்ணணுமா அன்னைக்கே பண்ணிடணும். இதை வச்சுட்டு நம்ம வளரணும்னு நினைக்கிறோம். அதனாலதான் நம்முடைய கடினமான சூழல்களில் நாம் மனம் துவண்டு போய்விடுவோம். ஆவிக்குரிய பலனோடு இல்லையே. நம்மளை பொறுத்த வரைக்கும் உலகம் தான் நமக்கு முதலாவது இடமாக இருக்கிறது. ஆனா நம்ம வச்சிருக்கிற பைபிள் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்ப நம்ம கையில வச்சிட்டு இருக்கிற பைபிளுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை. கவனிங்கள், 2025ஆம் வருடத்திலே உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக எத்தனை முயற்சிகளை செய்தீர்கள் என்று திரும்ப உங்களை பார்த்து கேட்கிறேன். ஏதாவது உபவாசம் பண்ணீங்களா? நான் போன வாரத்தில் கூட சொன்னேன், ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணி வீட்டில் உட்கார்ந்து செய்யுங்க, ஜோம் பண்ணீங்களா யாராவது? ஏன்னா நமக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்லை. நல்ல கவனிங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற கிறிஸ்தவத்துக்கும் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த கண்ணாடியை பார்த்து நம்மை திருத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். சரி, எதனால அந்த மனுஷனுக்குள்ள வளர்ச்சியின் பாதையை அவன் தெரிந்து கொண்டான் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதாங்க. அவனுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, அனனியா சொல்லிக் கொடுத்தார், இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். என்ன செய்யணும்? தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். சுய மறுப்பு. ஒரு மனிதனை பரிசுத்த ஆவியானவர் நடத்த வேண்டுமானால், அது ஸ்தேவானாக இருக்கட்டும், பிலிப்புவாக இருக்கட்டும், சவுலாக இருக்கட்டும், அனனியாவாக இருக்கட்டும், எந்த திருச்சபையின் பரிசுத்தவான்களையும் பரிசுத்த ஆவியானவர் நடத்த வேண்டுமானால் அவன் முதலாவது தன்னுடைய சுயத்திற்கு நோ சொல்லியிருக்க வேண்டும். எனக்குள்ள ஒரு ஆசை இருக்கிற வரைக்கும், எனக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கிற வரைக்கும், என்னை நான் தேவனுக்கு வெறுமனே வாயில மட்டும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற வரைக்கும் அவர் அவருடைய விருப்பத்திற்கு என்னை இழுக்கவே முடியாது. இப்ப பிலிப்புவுக்கு சமாரியாவில் இருக்க விருப்பம் என்றால் அவன் வனாந்திரத்திற்கு போவதற்கு வாய்ப்பு இல்லை. அது அவன் செடிகளிலே விழாது, விழுந்தாலும் கீழ்ப்படிய மாட்டான். வனாந்திரத்தில் போய் கொண்டிருக்கிற போது அசோட்டாவுக்கு போய் சொன்னால் அவனுக்கு கீழ்ப்படிய முடியாது. அவன் எத்தியோப்பியாவுக்கு இடத்திலே போயிருப்பான். அசோட்டாவில் போகும்போது செசரியாவுக்கு போய் சொன்னால் அவனுடைய காதுகள் கேட்காது. அவன் அங்கேயே இருந்து விடுவதற்கு எத்தனிப்பான். இன்றைக்கு திருச்சபை எங்கே தவறுகிறது என்றால் தன்னுடைய முதல் அடியிலேயே தவறுகிறது. சுயத்திற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டிய இடத்தில் சுயத்திற்கு மறுப்பு தெரிவிக்காததினால், சுயம் சாகாததினால்
நாம் தேவனுக்கென்று நம்மை அர்ப்பணிக்கவும் இல்லை, அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை வாழவும் இல்லை. ஒருவேளை நீங்க சொல்வீங்க நாங்க பரிசுத்தமா வாழ்றோம். நம்மை பொறுத்த வரைக்கும் பரிசுத்தமாய் வாழ்வது என்றால் என்ன? நான் வேசித்தனம் பண்ணல, நான் குடிக்கல, நான் கொலை பண்ணல. இதை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத, விசுவாசிக்காத எத்தனையோ புறமதத்தை சார்ந்தவர்களும் செய்வதில்லை. ஆமாதானே? யாரும் செய்யறது இல்லை. இயேசு விசுவாசிக்காதவங்க செய்யலாம். அவன் எல்லாருமே கொலை பண்ணிட்டா இருக்கிறாங்க, எல்லாரும் உபச்சாரம் பண்ணிட்டா இருக்கிறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? இயேசுவை பின்பற்றுகிறனா எப்படி வாழ வேண்டும்? அவர் எதற்காக என்னை வைத்திருக்கிறார் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே அவனுக்கான ஒரு மிஷன் ஷெட்யூல் இருக்குது. அந்த ஷெட்யூலுக்கு நடுவில் தேவனை அறிய வேண்டிய அவசியம் என்ன? அந்த தேவனை அறிவதனால் அவனுக்கு என்ன பலன்? இமீடியட்டா ஏதாவது வாய்ப்பு கிடைக்க போதா? வசத் பார்த்தா ஒண்ணுமே இல்லை. சூழல்கள் எல்லாம் இன்னும் கடுமையா இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னால கூட சினகாகுல போய் அவனால பிரசங்கம் பண்ண முடிஞ்சது. 3 வருஷம் போயிட்டு எல்லாம் தேவனை குறித்து தெரிந்து வந்த பின்பு அவனால ஜெபாலயத்துக்குள்ளே போக முடியல. இவனை கொலை பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்மளா இருந்து சொல்லுவோம், ஐயோ தப்பா நம்ம போயிட்டோமோ. அப்ப நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள் எதையும் பிராக்டிஸ் பண்றதுக்கு ரெடியா இல்லை. நம்ம விசுவாசத்துல பலப்படல, எல்லாம் மூல அறிவுல தான் இருக்குது. அவனுக்குள்ள பாருங்க எந்த தடுமாற்றம் வரல. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்றான். இரண்டாவது ஸ்டேஜ் 3 வருஷம் படிச்சுட்டு வந்திருக்கிறான், மிஷன்ல வாய்ப்பே இல்லை. அடுத்த ஸ்டெப் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க. இது எதுவும் அவனுடைய வாழ்க்கையில எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? காரணம் என்ன? அவன் ஒப்பு கொடுத்திருக்கிறான், நான் இயேசுவை பின்பற்ற முடியும் சொல்றான். அனுதினமும் நான் சார்ந்தேன், பிழைத்திருக்கிறேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவை என்ன நினைச்சிருக்கிறாரு, பிழைச்சிருக்கிறார். யூஸ் பண்றதா இருந்தா அவருக்கு ஆச்சு. கவனிங்கள். அப்போ இந்த அரபி அந்த பாலைவனத்துல அவன் போய் கத்துக்கிட்ட காரியங்கள் அவனுடைய பிராக்டிக்கலான லைஃபுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. வேதா கலாசாலையில படிக்கிறவர்களே, நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் உங்கள் தனிப்பட்ட விசுவாச வாழ்க்கைக்கு சப்போர்ட்டிவா இருக்குதா, அல்லது நோட்ல மட்டும்தான் இருக்குதா? ஏன்னா இந்த அரபி பாலைவனம் அப்படின்னு சொல்லும் போது இங்க 2 படம் இருக்குது. 2 படத்தையும் சேர்த்து ஒன்னா நான் போட்டிருக்கேன். இந்த பெருசா இருக்கிற படம், அந்த நிறைய கோடுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னா வணிகத்திற்காக அன்றைக்கு பயன்படுத்தப்பட்ட பாதைகள். வணிகத்துக்காக, வியாபாரம் பண்ணுவதற்காக வியாபாரிகள் அந்த ரூட் அவங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்படி யூஸ் பண்ற அந்த பாதையை குறிச்ச படம் தான். அதுல இந்த செங்கடல் அப்படின்னு போட அந்த ப்ளூ கலர்ல இருக்குது. இதை ஒட்டிய பகுதி அதுதான் மீதியான் தேசம். எதை ஒட்டின பகுதி? செங்கடலை ஒட்டின பகுதி. இன்னொரு சின்ன படம் போட்டு பாருங்க, டார்க் பிரவுனா இருக்குது இல்லையா, அதுதான் அன்றைக்கு இருந்த அரபி தேசத்தினுடைய மேப். அதுக்கு பேர் என்ன கிங்டம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்கன்னா நபாட்சியன் கிங்டம். அதுக்குதான் அரேஜா என்கிறவன் ராஜாவாக இருந்தான். கிறிஸ்துவுக்கு முன் 9வது வருஷத்திலிருந்து 40வது வருஷம் வரைக்கும் தமஸ்குவை மையமாக கொண்ட அந்த தேசத்திற்கு அரேத்தா என்பவன் ராஜாவாக இருந்ததாக சரித்திரம் சொல்கிறது. அந்த அரேத்தா ராஜா தான் இந்த தமஸ்குவினுடைய பெருஞ்சுவர்களை எல்லாம் அடைத்து சவுலை பிடிப்பதற்காக தன்னுடைய காவல் சேவர்களுக்கு அவன் கொடுத்திருந்தான். அப்போ நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், அவன் இருக்கிற அந்த தமஸ்குவினுடைய அதே தேசம் தான், ஆனால் இன்னொரு பகுதியிலே அவன் போகிறான், பாலைவன பகுதிக்கு போகிறான். அப்படி போவதனுடைய அர்த்தம் என்ன? அந்த அரபி பாலைவனம் தான் மீதியான் தேசம் என்று அழைக்கப்படுகிறது. என்ன தேசம் அழைக்கப்படுது? மீதியான் தேசம். நம்ம எல்லாரும் தெரியும், மோசே எங்க போனா? எதுக்கு போனா? ஆடு மேய்க்க போனா. ஆடு மேய்க்க போன இடத்துல யார் தன்னை வெளிப்படுத்தினார்? தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். அப்போ
அதனாலதான் கலாத்தியர் நிருபத்தில் வாசிங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த பார்வையே வேறு விதமாக இருக்கும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து, ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகளாம். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். இங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்டையும் ஒரு பர்டிகுலரா ஒரு இடத்தை குறிச்சு அவர் எழுதுறதுக்கான காரணம் என்ன? இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திலதான் சீனாய் மலை இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் மோசேக்கு எங்கே தரிசனமானார்? எந்த வனாந்திர வழியாய் வரும்போது அவர்கள் தேவனை தரிசித்தார்கள், தேவனுடைய பிரமாணங்களை பெற்றார்கள். இன்றைக்கு பாரம்பரியமாக நம்பப்படுகிற நம்பிக்கைகளுக்கும் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிற காரியங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இதையெல்லாம் சபை கவனிப்பதற்கு ஆயத்தமாக இல்லை. நமக்கு பாரம்பரியம் என்ன சொல்கிறது என்பதுதான் முக்கியம். நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் பிரயாணப்பட்டு எங்க போறாங்க? கானான் என்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போறார்கள். கானான் என்கிற தேசத்திற்கு போன பிறகு பிரமாணம் கிடைத்ததா? போகிற வழியில் கிடைத்ததா? போகிற வழியில கிடைச்சதுன்னா நிச்சயமா அது எருசலேம்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு பேசிக்கான அறிவு தானே. ஆனா இங்கிருந்து லட்சங்களை கொடுத்துட்டு டூர் கூட்டிட்டு போற தமிழ்நாட்டு வியாபாரிகளும் சரி, அல்லது அதை பார்க்க போகிற மக்களுக்கும் சரி, ஒரு பேசிக்கான பைபிள் நாலேஜ் கூட இல்ல. அவன் சொல்றான் எருசலேம்ல சீனாய் மலை இருக்குன்னு சொன்னா அதான் சீனாய் மலைங்கிறான். ஆனா வேத சரித்திரம் என்ன சொல்கிறது? செங்கடலை கடந்து 12ஆம் அதிகாரத்துல கடக்குறாங்க. 19ஆம் அதிகாரத்துல அவங்க சீனாய் மலைக்கு வந்துட்டாங்க இல்லையா? எத்தனாம் அதிகாரத்துல வந்துட்டாங்க? 19ஆம் அதிகாரத்துல. அது மீதியான் தேசம். அப்போ ஒரு ஹிஸ்டாரிக்கலா வரலாற்று பூர்வமாக நடந்த இடத்தை நாம் விசுவாசிப்பதில் கூட நமக்கு ஒரு தெளிவு இல்லை. யாரோ சொன்னாங்க, அதை அப்படியே நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம், அதை அப்படியே நம்ம கடத்திட்டு இருக்கிறோம். எந்த ஒரு விஷயத்தையும் வேதம் என்ன சொல்கிறது என்றோ, இது சரியாக இருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றோ நாம் பார்ப்பதற்கு கவனமாக இல்லை. கவனிங்கள். அப்போ இங்க அரபி அந்த இடத்துக்கு தேசத்திற்கு வந்த பவுலுடைய வாழ்க்கையில, சவுலுடைய வாழ்க்கையில அநேக வேத பிரமாணங்களை அவன் கற்றுக்கொண்டான். யாரிடத்திலே கற்றுக்கொண்டான் அல்லது எப்படி அவனுக்கு போதிக்கப்பட்டது என்று முழுமையாக நமக்கு எந்த தகவல்களும் இல்லை. ஒருவேளை மோசேக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது போல அவனுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினாரா? தெரியாது. ஏனென்றால் அவனும் அதை முழுமையாக நமக்கு தெரிவிக்கவில்லை. ஆனால் எப்படியா இருந்தாலும் தேவனுக்கு அடுத்த காரியங்களை, தேவனுடைய பிரமாணங்களை அவன் கற்றுக்கொண்டான், நிலைத்திருந்தான், அதை மற்றவர்களுக்கு போதித்தான். அதற்கும் இயேசு கிறிஸ்து போதித்த போதனைகளுக்கும் அதற்கும் ஆதி அப்போஸ்தலர்கள் போதித்த போதனைகளுக்கும் எந்த முரண்பாடும் இல்லாமல் இருந்தது. ஆச்சரியங்களில் எல்லாம் ஆச்சரியம். அப்போ அவன் தமஸ்கு அப்படிங்கிற அந்த பட்டணத்தில் இருந்து அந்த தேசத்தை சார்ந்த அவன் எந்த அரேத்தா என்கிற ராஜாவுக்கு சொந்தமான ஒரு நாட்டில் தான் இருக்கிறான். அந்த நாட்டினுடைய இன்னொரு பகுதிக்கு பிரயாணப்பட்டு போய் 3 வருஷம் உட்கார்ந்து வேதத்தை படிச்சுட்டு வர்றான். வேதத்தை படிச்சுட்டு வர்றான். இந்த அரேத்தாவை குறிச்சு வரலாற்று தகவல் என்ன சொல்றதுன்னா, அவன் ஏரோது அந்திப்பாவினுடைய மாமனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஃபாதர் இன் லா ஆஃப் ஹேரோத் அந்திப்பாஸ்.
ஏரோது அந்திப்பாவினுடைய மாமனாராக இருக்கலாம். நல்லா கவனிங்க. இந்த காலை நேரத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் என்ன? இந்த ஹிஸ்டாரிக்கல் காரியங்களை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை. ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்னது? ஆவிக்குரிய வளர்ச்சியை. நீங்கள் மனம் திரும்பி குணப்பட்ட பின்பு, ஞானஸ்நானம் பெற்ற பின்பு, திருச்சபையின் ஐக்கியத்திலே வந்த பின்பு உங்கள் ஆவிக்குரிய தரம் வளர்ந்திருக்கிறதா? நான் சொல்வது மூளை அறிவை சொல்லவில்லை. வேதத்தை நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம். அதை படிச்சு நிறைய சண்டே கிளாஸ்ல அல்லது யூத் மீட்டிங்ல மற்ற பிரசங்கத்துல அதை கேட்டு வந்திருப்போம். அதல்ல நான் சொல்றது. நான் கேட்கிறது பிராக்டிக்கலா உங்க வாழ்க்கையில வேதத்தை அபியாசப்படுத்துகிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? நீங்கள் சந்திக்கக்கூடிய கடின சூழல்களுக்கு மத்தியிலே இந்த வேதம் காட்டுகிற வெளிச்சத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? அப்படி அனுபவிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் வளர்ச்சியின் பாதையிலே பயணிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இல்லை என்றால் நீங்கள் எங்கேயோ தேங்கி நிற்கிறீர்கள் என்ற அர்த்தம். தேங்கி நிற்பீர்களானால் அது எப்பொழுதும் நாற்றம் எடுக்கும். அது ஊற்று தண்ணீராக செய்யாது இருக்காது. இன்றைக்கு சபை சீர்குலைந்து போவதற்கு யார் காரணம்? நம்ம என்ன சொல்லுவோம்? ஒவ்வொருத்தரும் காரணம். அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம். நல்ல கவனிங்க. சபைக்குள்ள நம்ம இருந்தா முதலாவது நம்ம தான் பார்க்கணும். நான் என்ன செய்யறேன்? என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்தே எனக்கு அக்கறை இல்லாத போது நான் மற்றவர்களை குறித்து பேசுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? எனக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, எனக்கு ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்ல, எனக்கு பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இல்ல, எனக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்வதற்கும் அதை என்னுடைய வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்றதுக்கும் நேரம் இல்ல. என்னுடைய வாழ்க்கையின் எல்லா நேரங்களையும் நான் இந்த உலகத்திற்காகவே செலவிடுகிறேன். ஆனால் பாடலை பாடும்போது நம்ம பாடுறோம், இந்த உலகம் எனக்கு சொந்தமானது இல்லை. எப்படிங்க அது? எப்படி அது சாத்தியமாகும்? உங்களுடைய மெஜாரிட்டியான நேரத்தை நீங்க இந்த உலகத்திற்காக செலவழித்து விட்டு தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே ஊர்காய் மாதிரி அப்பப்ப தொட்டுக்கிட்டீங்கன்னா எப்படி நீங்க இந்த உலகத்திற்குரியவர்களாக வாழ முடியும்? எப்படி தேவனுடைய ராட்சியத்துக்கு அடுத்தவர்களாக வாழ முடியும்? தயவு செய்து இந்த வருடத்தினுடைய இறுதி பகுதியில இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, இன்னொரு 10-15 நாள் இருக்குது. 2 கர்த்தருடைய நாளின் ஆராதனைகள் நமக்கு இருக்கிறது. பாரம்பரியமான கொண்டாட்டங்களிலே உங்களுடைய கவனங்களை திருப்பாமல் உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகளை நீங்கள் எடுங்கள். கடந்த காலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தினுடைய இறுதி பகுதியில் நவம்பர்ல இருந்தே நமக்கு ஏதாவது ஜெபங்கள் வைப்போம். ஆனா இப்ப வைக்கல. ஏன் வைக்கல அப்படின்னா வச்சாலும் யாரும் வர்றதில்லை, அதனால வைக்கல. அப்ப ஏற்கனவே இத வளர்ச்சி விரும்புவதில் மனப்பான்மை நமக்கு இல்லை என்பது யாரும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தான் ஊழியம் செஞ்சுட்டு, உங்களுக்கு முன்னாலதான் நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியும் நீங்க யாரு, உங்களை குறிச்சு யாரும் தீர்க்க தரிசனம் சொல்லினா யாருன்னு எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, உள்ளங்கையில் இருக்கிற புண்ணை பார்க்கறதுக்கு கண்ணாடி தேவையில்லை. இன்னொருத்தர் பார்த்து என் முதுகுல இருக்கிற காரியமா இருந்தா சொல்லலாம், இது எனக்கே தெரியும் தானே, நீங்க யாருங்க? பகல்ல பிரேயர் வச்சுட்டு வாங்க பிரதர் அப்படின்னா வேலை இருக்குது, சாயந்தரம் மாசம் வந்துடும். இப்போ 6 மாசமா சாயந்தரம் வச்சிருக்கு, அப்பவும் ஒருத்தரை காணும். நம்முடைய வாழ்வுக்காகவும் கர்த்தரை தேடுவதில்லை, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் நாம் கர்த்தரை தேடுவதில்லை. நமக்கு சபை என்பது மற்றவர்கள் மதத்தை பின்பற்றுவதற்காக ஒரு கோவிலுக்கு போவது போல நமக்கு ஒரு கோவில் வேண்டும். பிள்ளை பிறந்தால் பேர் வைக்க ஒரு இடம் வேண்டும், கல்யாணம் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும். இவ்வளவுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவம். நல்ல கவனிங்க, கிறிஸ்தவம் என்பது அது அல்ல. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவம் தான் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா அதுக்கு நம்ம ஊர்ல பார்க் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, பிஎஸ் பார்க். அதுல பாத்தீங்கன்னா எந்த தெருவில் நீங்க நின்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இடங்கள் இருக்கிறது. அங்க போய் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதத்துல நீங்க தொடரலாம்.
இது வேதம் காட்டுகிற கிறிஸ்தவம் அல்ல. வேதம் காட்டுகிற கிறிஸ்தவம் என்பது குருடாக்கப்பட்ட மனிதர்கள் மனம் திரும்பும் போது, தேவன் பட்சமாய் வரும்போது அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியங்களுக்கு அவர்கள் விசுவாசித்து கீழ்ப்படிந்து அதை பற்றிக் கொண்டு அதற்கு ஏற்றாற் போல மாற வேண்டிய காரியங்கள். அதைத்தான் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த முக்காடு நீங்கும் போது, மனம் திரும்புதல், முக்காடு நீக்கப்படுதல், பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு விடுதலையான காரியங்களை கொடுத்தல், அதை தொடர்ந்து தேவனுடைய சாயலுக்கு மாற்றப்படுதல் என்று ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தை பெற்றுக் கொண்டவர் கொரிந்து பட்டணத்தின் சபையாருடைய வாழ்க்கையிலே அவன் சொல்கிறான். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, உங்களுடைய வாழ்வு தேவன் பட்சமாய் திரும்பவும், உங்களுடைய வாழ்வு சரியான ஒரு வளர்ச்சியை அடையவும் நீங்கள் அக்கறை கொள்ளுங்கள். இதுக்கு மற்றவங்க ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க தான் உங்க ஷெட்யூலை ஒதுக்கி வைக்கணும். நீங்க தான் முடிவெடுக்கணும். இன்னும் சொல்றேன், பெண்கள் முடிவெடுக்க முடியாது. பெண்கள் குடும்பத்தை இயக்குகிறவர்களாக இல்லை, ஆண்கள். ஆண்கள் தன்னுடைய குடும்பத்தை நடத்துகிறவர்கள். தன்னுடைய குடும்பத்தை குறித்த அக்கறையோடு, தன்னுடைய குடும்பத்தாருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் அக்கறைக்காக அவர்கள் அக்கறை கொண்டு தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பதற்கு தீர்மானிக்க வேண்டும். எல்லா நேரத்திலையும் வேலை இருக்குன்னு போனீங்கன்னா வேலை மட்டும்தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. வேலை மட்டும்தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. இன்னைக்கு இன்னும் மெட்ரோ சிட்டிஸ்ல எல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இவன் வேலைக்கு போயிட்டே இருக்கிறான், திரும்பி வந்தா குடும்பமே இருக்க மாட்டேங்குது. அப்படி ஒரு அபத்தமான காரியங்கள், மோசமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடாதபடிக்கு இந்த நாளிலேயே நாம் தேவன் பட்சமாய் திரும்புவோம். இதற்கு என்னையா தடை அப்படின்னா, ஒரே தடை, சுயம்தான். இதுக்கு வெளியில இருந்தா பிசாசு இன்னும் 50 இயல, நம்ம தான் தடை. நமக்குள்ள ஒரு எண்ணங்கள் இருக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்த உடனேயே தேவன் என்ன விரும்புகிறார், அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் கவனிக்கவே இல்லை, அல்லது நமக்கு அது சொல்லித் தரப்படவே இல்லை. நமக்கு சுவிசேஷம் சொல்லும்போதே என்ன சொல்லி கொடுத்தாங்க, நீ இயேசு அண்டைக்கு வா, உன்னுடைய பிரச்சனைகள் மாறிடும், நீ பெரிய ஆளா மாறிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால அன்னைக்கு நம்மளை பிடிச்ச அந்த ஒரு எண்ணம் அது நமக்குள்ள தொடர்ந்து உட்கார்ந்துகிட்டே இருக்குது. எவ்வளவோ வசனத்தை கேட்டாலும் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து நம்மால் புரிந்து கொள்ள முடிவதே இல்லை. கவனிங்கள், நீங்களும் நானும் ஒரு நாளிலே நியாயாசனத்துக்கு முன்பதாக இருக்க வேண்டும். அங்கே அக்கினியானது உங்களையும் என்னையும் பரிசோதிக்கும். அப்படி பரிசோதிக்கும் போது நாம் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய முதிர்ச்சியோடு காணப்படுகிறோம் என்பதை இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்த முடியலனாலும் அன்னைக்கு அந்த அக்கினி என்ன செஞ்சிடும், வெளிப்படுத்தும். என்னதெல்லாம்? பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல். ஆமா, இப்படி கேட்டகரி வைஸா அந்த அக்கினி பிரிச்சு கொடுத்துரும். அப்ப இன்னைக்கு நம்ம எவ்வளவோ ஆவிக்குரியவர்களாகவும் என்னையும் காண்பித்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த அக்கினிக்கு முன்னால நம்ம எல்லாரும் எல்லாம் வெளியிருந்தோம். அப்போ அன்றைக்கு நான் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் இன்றைக்கு நாம் தேவன் பட்சமாய் திரும்ப வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்ததற்கு காரணம் அவர் ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்காக அல்ல, அவர் தன்னுடைய மதத்தை பரப்புவதற்காக அல்ல. அவர் சிருஷ்டிகர். அவர் எதற்கு இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார்? மனுக்குலத்தின் பாவத்திற்கு வழி அவராக வந்தார். அவர் வந்ததுக்கு நோக்கமே என்ன? உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்து அந்த பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இயேசு தன்னுடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தினார். அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஜனங்கள் அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதானமான நோக்கமாக இருந்தது. இந்த உலகத்துல வந்து எப்போ என்ன விசுவாசிச்சீங்கன்னா நீங்களாம் இந்த உலகத்துல பெரிய ஆளா இருக்கலாம், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம போயிட்டு இருக்கிற பாதை சரிதான். ஆனா இயேசு என்ன சொன்னார்? கலாத்தியர் நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வளர்ச்சியை குறித்து எழுத வேண்டிய அவசியம் என்ன வந்தது?
அதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம். ஏன் தன்னுடைய அனுபவத்தை குறித்து அவர் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முந்தின பகுதிகளில், அதாவது 4ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அவர் வேற ஒரு காரியத்தை டீல் பண்றார். அதை டீல் பண்ணிட்டு தான் 11ஆம் வசனத்திலிருந்து அவர் தன்னுடைய அனுபவத்தை குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறார். சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானது அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ மனுஷனுடைய யோசனையின்படியான ஒரு சுவிசேஷம், ஒரு கிறிஸ்து, ஒரு ஆவி, ஒரு சபை அங்கே பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் 4ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்றார். என்ன சொல்றாரு? வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலவப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அப்போ அவர் பிரசங்கித்த சுவிசேஷத்தை குறித்து அவருக்குள்ள ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைக்கு காரணம் என்ன? அதுதான் அவர் சொல்றாரு. தேவனே அந்த யோசனையை, அந்த காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தி தந்தார். அது நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் மனுஷ யோசனையின் படியானது அல்ல. அத முதலாவது சொல்றார். 11ஆம் வசனத்துல பாருங்க, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியானது அல்ல. அப்போ மனுஷனுடைய யோசனையின் படியான சுவிசேஷம் அன்றைக்கும் பிரசங்கிக்கப்பட்டது, இன்றைக்கும் பிரசங்கிக்கப்படுகிறது. இங்கே பிரசங்கிக்கப்படுகிற காரியங்கள் மனுஷனுடைய யோசனையின் படியானது அல்ல. அந்த மனுஷனுடைய யோசனையின் படியான சுவிசேஷம் என்ன சொல்கிறது? நீ சபைக்கு வா, காணிக்கை கொடு, இந்த சபைக்கு நீ வர்றதுனால கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுது. இந்த சபைக்கு தசமமாக கொடுக்கிறதுனால கர்த்தர் உன்னை உயர்த்துவார்னு சொல்லுது. இந்த உலகத்துல உன்னை நேர்மைப்படுத்துவார்னு சொல்லுது. இந்த உலகத்துல வாழ வைப்பார்னு சொல்லுது. ஆனால் தேவனிடத்திலிருந்து பெற்று நமக்கு போதித்து எழுதப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையின் சுவிசேஷம் என்ன சொல்கிறது என்றால், இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து அவர் நம்மை ரட்சிக்கும்படி இந்த உலகத்திற்கு இயேசு வந்தார். அப்போ மனுஷ யோசனைப்படியான சுவிசேஷத்தை நான் விசுவாசித்து அதன் அடிப்படையில் எங்கேயாயும் சத்துடைய வசமாய் சிக்கிக் கொள்ளப் போகிறேனா, அல்லது தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசித்து நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவனாக மாறப் போகிறேனா? அது சொல்லும்போது அவர் சொல்றாருப்பா, எனக்கும் பக்தி வைராக்கியம் இருந்துச்சு, எனக்குள்ளையும் யூத மார்க்கத்தில் இருந்த போது இப்படிப்பட்ட மனுஷ யோசனைகள் எல்லாம் எனக்குள்ளும் இருந்தது. நானும் பாரம்பரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு குடும்பத்தில் தான் பிறந்தேன். ஆனாலும் தாயின் கற்பத்திலே என்னை கிருபையாய் அழைத்த தேவன் எனக்கு தன்னை வெளிப்படுத்தி தந்தார். அவர் வெளிப்படுத்தி தந்ததின் அடிப்படையிலே உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். ஆகவே என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை பாருங்கள். நான் சந்திக்கிற சூழல்களுக்கு மத்தியிலே அதை நான் எப்படி கையாளுகிறேன் என்பதை பாருங்கள். நான் எப்படி வாழ்ந்து காட்டுகிறேன் என்பதை பாருங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். அப்போ பவுலுடைய அந்த சாட்சி, இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய இதே போன்ற ஒரு சூழல் தான் அன்றைக்கும் இருந்திருக்கிறது. அப்ப இது ஒரு புதுசு அல்ல. சபைக்குள்ள மனுஷ யோசனைகளை கொண்டு வருகிற காரியம் என்பது புதிதான ஒன்று அல்ல. கலாத்தியா நாட்டின் சபையிலும் அந்த பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எது சரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம் சரியான பாதையில பயணிக்க வேண்டும். அதை சொல்லும் போதுதான் புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் ஆவிலை ஆரம்பம் பண்ணிவிட்டு நீங்கள் இப்பொழுது எங்க முடிக்கிறீங்க? மாம்சத்துல முடிக்கிறீங்க. பாருங்க, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே.
ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளை வீணாய் பட்டீர்களே, அவைகள் வீணாய் போயிற்றே. ஐயா, மனுஷ பாரம்பரியத்தின் அடிப்படையிலான ஒரு கிறிஸ்தவ மதத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு நீங்க பாடுபடுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவனுடைய சுவிசேஷத்தின் அடிப்படையில நாம் பாடுகளையே சந்தித்தாலும் அந்த பாடுகளும் நம்முடைய மகிமைக்கு ஏதுவாகத்தான் இருக்கிறது. அதுவும் நம்மை உருவாக்கத்தான் செய்கிறது. அப்போ இந்த சவுலை போல தன்னுடைய வாழ்க்கையில அவன் ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு கிறிஸ்தவனா தான் அவனுடைய வாழ்க்கையை தொடங்குறான். முடங்கி கிடக்கிற கிறிஸ்தவனா இல்ல. அவன் பிரசங்கம் பண்றதை கேட்டு மற்றவங்க ஆச்சரியப்படுறாங்க. அவனை குறித்து சாட்சியை அவர்களே அறிக்கையிடுகிறார்கள். அப்படி இருக்கிற நேரத்துல ஆண்டவர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறார் என்பதை அவன் புரிந்து கொண்டு உடனடியாகவே தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டான். உடனடியாகவே தேவ சமூகத்தில் அமர்வதற்கு அவன் நேரத்தை ஒதுக்கிவிட்டான். ஒரு நாள் அல்ல, 3 வருடங்கள். அப்படி ஒதுக்குறதுனால, ஆரம்பத்திலே அவன் ஒதுக்கிட்டதுனால பிறகு அவனுக்குள்ள தடுமாற்றங்கள் வரவே இல்லை. இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைந்து நீங்களும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைந்து ஒரு முதிர்ந்த நிலைமையிலே அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக சீஷர்களாக்குகிற பசுத்தவன்களாக காணப்படுவதற்கு கர்த்தர் உங்களுக்கும் அனுகிரகம் செய்வார்கள். அதுதான் உங்களுமே ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கம். உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை, உங்களுக்கு சொந்தக்காரங்களை, பக்கத்தில் இருக்கிறவங்களை சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு இயேசு கற்பித்தவைகள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து அவர்களை ஒரு தேர்ச்சிக்கு நேராக நடத்துவதற்கு உங்களுடைய வார்த்தையையும் மாத்திரமல்ல, உங்களுடைய போதனையும் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையையும் ஒரு சாதனையாக காண்பீர்கள். உங்கள் வாழ்வை பார்த்து மற்றவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு அது ஏதுவாக இருக்கட்டும். அப்படிப்பட்ட நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியும் தேவன் தாமே உங்களுக்கும் எனக்கும் தந்தருவாராக. ஜெபிப்போம்.